குலதெய்வம் யார் யாருக்கெல்லாம் பலன் கொடுப்பாரு, யார் யாருக்கெல்லாம் பலவீனத்தை கொடுப்பாரு? காசு பணங்கள் இல்லாம கஷ்டம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும்னா உங்க குலதெய்வத்தை நீங்க நாடணும். எல்லாருமே சொல்லுவாங்க குலதெய்வத்தை வீட்டில் வைக்க கூடாதுன்னு. குலதெய்வத்தை வீட்டில் வைக்கணும். குலதெய்வத்தை துஷ்டமான்னு நினைச்சவங்க, குலதெய்வம் அனுகிரகம் இல்லாதவன் தான் இன்னைக்கு பிச்சையும் எடுக்கணும். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இப்படி ஒரு அற்புதமான நாள்ல உங்க வீட்டு குலதெய்வத்தை போய் நீங்க பார்க்கணும். ஒரு ஜாதகனுக்கு குலதெய்வ பலன் இருந்தா தான் அவன் வாழ்க்கையிலேயே உச்சநிலை அடைய முடியும். தாத்தா, பாட்டன், பூட்டன், ஒட்டன், சேயன், பரம், அந்த முன்னோருடைய அனுகிரகம் குலதெய்வம் போட்டோ மட்டும்தான் போதும். கஷ்டமும் நஷ்டமும் சட்ட சிக்கல்களும் வம்பு தும்பு வழக்குகளும் பல குடும்பம் பிரிஞ்சு போவதுக்கு காரணமே குலதெய்வ சாபம் இருக்கிறதுனால தான். குலதெய்வம் யார் யாருக்கெல்லாம் பலன் கொடுப்பாரு, யார் யாருக்கெல்லாம் பலவீனத்தை கொடுப்பாரு? குலதெய்வம் நிழல் தாண்டி கூட நீங்க எங்கேயுமே போக முடியாது. ஒரு ஜாதகனுக்கு குலதெய்வ பலன் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையிலேயே உச்சநிலை அடைய முடியும். பிறந்த உடனே தலைமுடி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தலைமுடி கூட தான் கோயிலில் வச்சு தான் மொட்டை அடிக்கணும். ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சாங்கியம், அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகளை நம்ம அந்த குழந்தைக்கு தானத்தை தலைமுடியை குலதெய்வத்துக்கு தானம் கொடுத்துறோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், ஒட்டன், சேயோன், பரம். பரம்னா ஆதி. அப்ப முதற் பொருள் சொல்லக்கூடிய ஆதி தேவன் சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சாங்கியத்தை பண்ணாதான் தலைமுறையா வெட்ட வளர்ந்து இந்த குழந்தை படிச்சு வேலைக்கு போய் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடந்து வாழ்க்கை மேன்மை அடையும் சொல்லி மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. ஒரு சில ஜாதகத்தோடைய தன்மையில குல தெய்வ தோஷமே வந்துட்டு போகும். அந்த குலதெய்வ தோஷம் எப்போ வருதுன்னா, உங்க ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் இருந்தா 5, 7, 9. பொதுவாகவே 9ஆம் வீடு தான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அப்ப ராசிக்கு 9வது வீட்டில் ராகு பகவான் இருந்தாலோ, இல்ல ராகு தசை நடந்தாலோ, இல்ல ராகு பகவான் 6, 8, 10, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானத்தில் இருந்தாலோ, முன்னோர் சாபமும் குலதெய்வ சாபத்துக்கும் நீங்க ஆள்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. இன்சிடென்ட் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், பணம் விரயமாகும், குடும்பத்தில் துர்சக்திகள் வீட்டுக்குள்ளே தஞ்சமடைகிற மாதிரியான ஒரு கிரியேட் ஆகும். எதை பார்த்தாலும் பயப்படுவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு பயம் உங்கள் ஜாதகத்தில் வந்துச்சுன்னாவே, நோய் வந்துருச்சுனாலே, வறுமை வந்துட்டாலே, கடன் வந்துட்டா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்தை தாண்டித்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்குத்தான் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இப்படி ஒரு அற்புதமான நாளில் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஊரில் இருக்க வேண்டிய குலதெய்வத்தை போய் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கே சொல்லட்டா, இந்த சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்க பாருங்க சரவணா ஸ்டோர்ஸு. அவருக்கும் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருநெல்வேலி சைட்டில் ஒரு சின்ன கோயில் தான். அந்த மாதிரியான சின்ன கோயிலைத்தான் நம்ம வழிபட்டா தான் நீங்கள் உச்ச நிலைமைக்கே போக முடியும். வெளிநாடு வெளி தேசத்தில் போய் பிரவேசம் பண்ண முடியும். காசு பணங்கள் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நாடணும். ஒரு ஊருக்கும் ஒரு விதமான ஒரு குலதெய்வங்கள் தான் இருக்குது. எந்த தெய்வம் குலதெய்வமாக இருந்தாலும் கையில் கத்தி இல்லாத குலதெய்வம் கிடையாது. அது வீரபத்ரனாக இருக்கலாம், முனீஸ்வரனாக இருக்கலாம், மாடசாமியாக இருக்கலாம்,
இன்னும் சொல்லப்போனால் பச்சையம்மனாக இருக்கலாம். இப்படி பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் காவல் காக்கக்கூடியவங்க. குலதெய்வம் கேட்குறது ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய முன்னோர் தாங்க குலதெய்வம். அந்த குலதெய்வம் நம்ம நல்லா தூங்கும் போது நம்ம ஊரில் வெளியில் காவல் தெய்வமாக ஒரு கோயில் இருக்கும். அவங்க நம்ம நல்லா தூங்குறதுக்கு நைட்டில் வலம் வருவாங்க. அந்த வலம் வரக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். கவுச்சி சாப்பாடு கேட்பாங்க. அதை பலி கொடு, இதை பலி கொடுன்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு கவுச்சி படையலை போட்டு 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ என்னுடைய கல்ச்சர், என்னுடைய வாரிசு எந்த நோய் நம்பளும் இல்லாமல், துர்மரணம் ஆகாமல், நஷ்டம் கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த காவல் தெய்வத்தை குலதெய்வமாக நினச்சி அந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், அந்த குலதெய்வத்துக்கு உண்டான சடங்குகளை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம லோன் வாங்க போகிறோம். 5 லட்ச ரூபானாலும் சரி, 1 லட்சம் வாங்கினாலும் சரி, ஒரு 2 வீலர் வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ரெஃபரன்ஸுன்னு 2 நம்பர் கேட்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் யார் தெரியுமா? உங்கள் குலதெய்வமும் உங்களுடைய அப்பா வழி அப்பாவும். இறந்திருந்தாருன்னா அவரும் குலதெய்வத்துக்கு சமந்தான். குலதெய்வம் கேட்குறவருடைய ரெஃபரன்ஸ் 2 பேருடைய ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் நீ லோனே வாங்க முடியும். அந்த மாதிரி ஆன்மீக ஞானத்தில் தெளிவான அனுகிரகங்கள் வேணும்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இருக்கும் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகளில் நம்ம வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை பிரகாசமாக எரியும். தலைமுடி கூட கொட்டாது. அப்படியாம்பட்ட ஒரு தன்மம் இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாது. அப்படி குலதெய்வமே தெரியாதவங்க எத்தனையோ பேர் நம்ம ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ராசியோ, ஒரு உதாரணத்துக்கு மேசராசி. மேசராசிக்கு 9வது வீடு என்ன ராசி? விருச்சிக ராசி. அப்போ விருச்சிக ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் பகவான் அந்த அகோர வீரபத்திரர் உங்கள் ஜாதகத்துக்கு நிறைய குலதெய்வத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒருத்தருடைய ராசிக்கும் 9வது வீடு பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானம். அந்த முன்னோரை பார்க்க வேண்டியது, அந்த குலதெய்வத்தை பார்க்க வேண்டியதுக்கு 9வது வீடை பார்க்கணும். ராசிக்கு 9வது வீடு. ஏன்னா ராசின்னு கேட்குறது உடல். இந்த உடலுக்கு 9வது வீடு பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். இப்படி முன்னோரை நம்ம தெளிவாக வழிபட்டு குலதெய்வத்துடைய கடாட்சியம் கிடச்சிச்சின்னா நீங்கள் உச்ச நிலைமைக்கு போவீங்க. எம்சி ஆகலாம், எம்எல்ஏவாகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சராக கூட ஆகலாம். படித்து பண்புள்ள அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகளுக்கும் குலதெய்வம் வேணும். காவல்துறையில் பணிபுரியிருக்கும், இராணுவத்தில் பணிபுரியிருக்கும், உயர்ந்த பதவிக்கும் குலதெய்வத்தை நீங்கள் நாடணும். குலதெய்வத்தை நாடி தேடி முறையான அமைப்பில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் குறையே வராதுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் உடையவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? பெரிய பெரிய ரிசார்ட்டு, பெரிய பெரிய ஹோட்டல், டூர் பஸ் விட்றாங்களே, ட்ராவல்ஸ் பஸ்ஸு, அந்த மாதிரி வால்வோ பஸ்ஸு வாங்கி விடுவாங்க. ஏன்னா குலதெய்வம் உங்களுக்கு பலமாக இருக்க போயிட்டு நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம தன்மையை குலதெய்வத்துக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க. அப்படி நம்ம ஒதுக்கி கடவுளை உள்ளே வச்சுக்கிட்டு குலதெய்வத்தோடைய அனுகிரகம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு போயாது குலதெய்வத்தை நம்ம வீட்டிலையே வச்சு கூட வழிமுறைகள் பண்ணலாம். குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டாவே வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி துர்சக்திலாம் வரவே வராது. லைஃப்பை தெளிவாக வாழணுன்னா, ஜாதக ரீதியாக வரக்கூடிய இடையூறுகள் இன்னல்கள் இல்லாமல் வாழணுன்னா நீங்கள் குலதெய்வத்தை நாடணும், குலதெய்வத்தை தேடணும். கல்யாணம் ஆன உடனேயும் குலதெய்வம் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும். நம்ம தான் இன்றைக்கி லட்சக்கணக்கில் போய்ட்டு மண்டபம் பிடிச்சி கல்யாணம் பண்ணுறோம். குலதெய்வம் கோயிலில் முத எப்படி மொட்டடிக்கிறோமோ குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்கிறது கூட குலதெய்வத்தில் தான் நடக்கணும். அப்போ தான்
முழுமையான பரிபூர்ணமான ஆயுசு. ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த வயிற்றில் இருக்க வேண்டிய குழந்தைய காட்டேரிக்கு பிடிக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை நிறமாச கர்ப்பிணியாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 10 மாதத்துக்குள்ள காளியம்மாக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டிய பெண், அந்த பெண்ணு மாசமாக இருக்கிற பெண்ணை தான் பிடிக்கும். அதுக்குத்தான் நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு வழிமுறை. ஐயா, நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னா உன் கோயிலில் ஒரு கெடா வெட்டி ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணியாது என் வாழ்க்கை தெளிவாகும்னு சொல்லி நம்ம வேண்டுவோம். அந்த வேண்டதை கடனை அடைச்சிடணும். இப்படி குலதெய்வத்தை நம்ம முறையாக வழிபட்டுக்கிட்டு வரணும். எல்லாருமே சொல்லுவாங்க குலதெய்வத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு. குலதெய்வத்தை வீட்டில் வைக்கணும். குலதெய்வம் தான் உங்கள் தாத்தா, உங்கள் முன்னோரு. தாத்தா, பாட்டன், பூட்டன், ஒட்டன், சேயன், பரம். அந்த முன்னோருடைய அனுகிரகம் குலதெய்வம் ஃபோட்டோ மட்டும்தான் போதும். மீதி எல்லாமே உபதெய்வங்கள். நம்ம இந்த உபதெய்வத்தை வழிபட்டாலே ஈஸியாக சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுத்துருவார். அப்படியாப்பட்ட ஒரு தருணம் குலதெய்வத்துக்கு தான் அனுகிரகம் உண்டு. குலதெய்வத்தை துஷ்டமான்னு நினச்சவங்க, குலதெய்வம் அனுகிரகம் இல்லாதவன் தான் இன்னைக்கு பிச்சையும் எடுக்கணும், யாசகமே வாங்கணும். கஷ்டமும் நஷ்டமும் சட்ட சிக்கல்களும் வம்பு தும்பு வழக்குகளும் பல குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே குலதெய்வ சாபம் இருக்கிறனால தான். குலதெய்வத்தை நினைங்க, சாமியை ஒரு முறையில் டெய்லியும் உச்சரிங்க. ராவு காலத்தில் குலதெய்வத்தை நினைக்கலாம், யமகண்டத்திலையும் குலதெய்வத்தை நினைக்கலாம். இப்படி முறையான குலதெய்வத்தை அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இல்லை குலதெய்வம் சாமியவே ஏதாவது கோயிலுக்கு டொனேஷன் கொடுங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு முனீஸ்வரனா ஒரு முனீஸ்வரன் செஞ்சு சாமியை செஞ்சு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுங்க. அகோர வீரபத்திரரா ஒரு வீரபத்திர சிலை செய்யுங்க. இல்லை ஐம்பொன்னில் ஒரு சிலை செஞ்சு ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுங்க. வாங்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆஸ் பர் பர்சன் ஒருத்தரும் அவங்க குலதெய்வத்தை, பணம் நிறையா இருந்தால் ஏதாவது ஒரு இடம் வாங்கியாத குலதெய்வத்தை வைங்க. வச்சிங்கன்னா உங்கள் கல்ச்சர்ஸ், உங்கள் குடும்பம் சிறப்பாக வாழும். குலதெய்வம் அனுகிரகம் எல்லாருக்கும் வேணுங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் 12 ராசிக்காரங்களுக்கும் வேணும். 12 ராசிக்காரங்களும் அவங்க குலதெய்வத்தை யாருன்னு நினச்சி ஏதாவது ஒரு அரச மரம் இருக்கும் எங்கேயாவது, அந்த அரச மரத்தில் சும்மா ஒரு 1.5 அடியில் முனீஸ்வரனாக இருந்தால் ஒரு 1.5 அடி முனீஸ்வரர், இப்படி ஒரு சின்ன வழிமுறையில் பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்கள் தலைமுறைக்கே யோகம்தான். குலதெய்வம் அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம், வடபழனி முருகனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.